அனைவருக்கும் வணக்கம். இறையருளால் செய்தொண்டர் புராணம் பகுதி 2 நாம் சந்திக்கின்றோம். எவ்வேளை யான் செய்ய எத்தனங்கள் செய்திடினும் அவ்வேளை நன்றாய் அமையவே செவ்வேளை சித்தத்தினில் இருத்தி செவ்வேள் பதமலரை நித்தம் துதிப்பேன் நினைந்து. முருகனடியார்களின் வரலாற்றை கூறுகின்ற அற்புதமான ஒரு நூலாக இருக்கக்கூடியதான செய்தொண்டர் புராணம் குறித்து சிந்திக்கின்றோம். முதலாவதாக செந்தில்வாள் அந்தணர் புராணம் என்பதனை பார்த்தோம். அவ்வரிசையில் தொடர்ந்து வர இருப்பது அகத்திய நாயனார் புராணம். தென்மலைய முனிவர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று செய்தொண்ட தொகை அகத்திய நாயனாரை குறிப்பிடுகிறது. அகத்திய நாயனார் புராணம் எங்கிருந்து துவக்கம் பெறுகிறது என்று பார்த்தால், கையிலையில் சிவபெருமான் திருமணம் நடைபெறுவது குறித்து அறிந்து அதனை காண வேண்டும் என்ற மகிழ்ச்சியில் பலரும் அங்கு வந்து சேர, தேவர்கள் பலரும் அங்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்க, அதே இடத்திற்கு அகத்தியரும் வந்து சேர்கின்றார். தென்மலைய முனிவர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று குறிப்பிடப்பட்ட சிறப்புடையவரான அகத்திய முனிவரும் அங்கு வந்து சேர்க்கின்றார். அதனை எப்படி குறிப்பிடுகிறார்கள் செய்தொண்டர் புராணத்தில் என்று பார்த்தால், கருணையின் உருவமான கடவுளும் இமய வெற்பன் திருவும் கல்யாண கோல சிறப்புடன் அமர்ந்தனன், அந்த தருணம் தென்பால் உயர்ந்து தாழ்ந்தது வடபால் வையம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதனால் என்ன செய்வதென்று அறியாத ஈசன் அகத்தியரை அழைத்து, நீயும் உமது மனைவியும் தென் திசை நோக்கி செல்லுங்கள், அப்பொழுது இங்கு அதாவது கையிலை சமநிலை அடையும் என்று கூறுகிறார். அப்பொழுது அகத்தியர் மிகவும் வருத்தமடைந்து, ஐயனே, நான் தங்களது திருமண கோலத்தை எவ்வாறு காண்பது என்று கேட்க, நீ தென்னாடடைந்து பொதியமலை சேர்கின்ற நேரத்தில் அங்கு நான் உனக்கு திருமண கோலம் காட்டியருள்வேன் என்று கூறுகிறார். இறைவனிடம் அகத்தியர் பேச, அகத்தியருக்கு இறைவன் இத்தகைய மறுமொழி கூறுகிறார் என்பது வரலாறாக அமைகிறது. நீ இங்கிருந்து உன் மனைவியுடன் தென் திசை நோக்கி செல் என்று கூறிய பொழுது அகத்தியரின் மனம் சற்று வருத்தமுறுகிறது. நான் எப்படி உன்னுடைய திருமணத்தை காண்பது, திருமண கோலத்தை காண்கின்ற பாக்கியம் எனக்கு இல்லையோ என்று வருந்தி நிற்க, ஐயனே, வருத்தம் கொள்ளாதே, நீ வேண்டியவாறே விரும்பியவாறே உனக்கான திருமண காட்சியினை நான் உனக்கு பொதியமலையில் காட்டியருள்வேன் என்று கூறுகிறார். அதற்கு அகத்தியர் மீண்டுமாக கேட்கின்றார். பாடலின் சுவைபாருங்கள். ஒழுகு முத்தமிழின் வாய்மை இன்னதென்று உணரேன். அகத்தியர் சொல்றார், ஒழுகு முத்தமிழின் வாய்மை இன்னதென்று உணரேன் எந்தாய், எழுது முத்தமிழை நாயேற்கு இனிதருள் இறைவ என்று வேண்டுகிறார். ஒழுகு முத்தமிழின் வாய்மை இன்னதென்று அறியேன், நான் அதை பற்றி அறிஞ்சுக்கல, எனக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றி நீ எனக்கு கூறு என்று வேண்டி நிற்க, அப்பொழுது சிவபெருமான் குறிப்பிடுகிறார், முருகப்பெருமான் உனக்கான தமிழை கொடுப்பார், உனக்கு தமிழை உணர்த்துவார், உனக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பார், உனக்கான தமிழ் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் என்று குறிப்பிடுகிறார்.
தமிழை முருகனிடம் அறிந்து கொள்ளலாம். தமிழ்மொழியின் சிறப்பினை நீ முருகனிடமிருந்து பெற்றுக்கொள்வாய் என்று சிவபெருமான் கூறுகிறார். அப்படி சிவபெருமான் கூறியதனால் அகத்தியரும் அவர்தம் மனைவியாகிய லோபாமுத்திரையும் அங்கிருந்து புறப்பட்டு தென் திசை நோக்கி செல்ல, அங்கு இறைவன் கூறியபடியே புதிய மலையில் அவர்களுக்கு திருமணக் காட்சி காட்டியருளினார் இறைவன். அப்படி திருமண காட்சியினை கண்டுகளித்த பிறகு அங்கிருந்து புறப்பட்ட அகத்தியர் நேராக எங்கே செல்கின்றார் என்று பார்த்தால் திருக்குற்றாலத்திற்கு, பாவநாசம் சென்று அங்கிருந்து திருக்குற்றாலம் செல்கின்றார். பாவநாசத்திற்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், அங்கு சென்றால் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தியாகும் என்பதனால் அது பாவநாசம் என்றெல்லாம் போற்றப்படுவதாக கூறுவதுண்டு. அப்பாவநாசத்திற்கு சென்று அங்கிருந்து திருக்குற்றாலம் செல்கின்றார். அங்கு ஒரு மலையினை காண்கின்றார். அகத்தியருக்கு உடனே அம்மலைக்கு செல்லுவதற்கான ஆசை. ஆனால் அங்கிருக்கின்ற திருமால் அடியார்கள் இவரது சிவ சின்னங்களை எல்லாம் கண்டுவிட்டு, இது திருமாலவன் வசிக்கும் குன்று, ஆகையால் சைவராக விளங்குகின்ற தாங்கள் செல்வது இயலாது என்று கூறுகிறார்கள். இவற்றை கேட்ட பிறகு அங்கே அருகே இருக்கக்கூடிய இளஞ்சி முருகனிடம் தன்னுடைய வருத்தத்தை இவர் தெரிவித்து நிற்க, அகத்தியர் கூறுகிறார், இளஞ்சி முருகனிடம், நான் மேலே செல்ல வேண்டும், மலைக்கு சென்று இறைவனை காண வேண்டும். ஆனால் திருமால் அடியார் இல்லாமல் நான் எப்படி செல்வது என்று வேண்ட, முருகன் கூறுகிறார், நாரணன் அடியார் திருவுரு கொண்டு அங்கு செல்லுங்கள். வைணவ கோலத்தில், வைணவருடைய வேஷத்தில் நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு அகத்தியருக்கு முருகன் குறிப்பிடுகிறார், எடுத்துரைக்கிறார். நீ போகணும்னு நினைக்கிற, அவர்கள் நீ சிவனடியாராக இருக்கிறதுனால விடலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, திருமால் அடியாராக மலை மேல் ஏறுங்கள்னு சொல்கிறார். இப்படி சொன்னதோட முருகனது வேலை முடிந்தது. அங்கே போன அகத்தியர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், பங்கைய கண்ணன் சிலையினை குலைத்து பரசிவலிங்கமாய் சமைத்து தங்கள் நாயகனை தொழுதனர். அங்கே போன உடனே அகத்தியர் என்ன பண்ணுறாராம், திரிவிக்கிரமனாக உயர்ந்து நிற்கின்ற திருமாலை கண்டு அவரது தலை கை வைத்து குறுகு 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 என்று அமிழ்த்துகிறார். அப்படி ஒரு பக்தன் செய்ததன் பொருட்டில் அத்தெய்வமும் குறுகி சிவலிங்கமாகும் அளவிற்கு குறுகிவிட்டது என்று வரலாற்றில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆக முருகன் எடுத்துரைத்தார், நீங்கள் திருமால் அடியார் வேடமிட்டு அங்கு செல்லுங்கள், திருமால் அடியாராக செல்லுங்கள் என்று. திருமால் அடியாராக சென்று இறைவனை வழிபட்டு வந்துவிடாமல், அங்கு சென்ற பிறகு அவருக்கு என்ன எண்ணம் என்றால், நான் சைவனாக இருந்த காரணத்தினால் என்னை இந்த மலை மீது ஏறவிடவில்லையே, ஆக இங்கிருக்கின்ற திருமாலையும் நான் சிவவடிவமாகவே மாற்றி விடுவேன் என்ற எண்ணம் கொண்டு குறுகு 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 என்று கூற சிவலிங்கமாக மாற்றி வணங்கிய பிறகு மீண்டுமாக அங்குள்ள வைணவர்களை எல்லாம் சைவர்களாக மாற்றுகின்றார் என்ற ஒரு செய்தியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக எங்கு வருகின்றார் அகத்தியர், எங்கு சென்று சேர்கின்றார் என்று பார்த்தால் திருப்பரங்குன்றம் வந்து சேர்கின்றார். திருப்பரங்குன்றம் இறைவனை வணங்கி மதுரை செல்கின்றார். திருப்பரங்குன்றத்து இறைவனை வணங்கி மதுரை செல்கின்றார். அப்படி மதுரை செல்கின்ற போது பாண்டிய மன்னரின் வரவேற்பு மிகுந்திருந்தது.
அகத்தியரை கண்டு மன்னன் வரவேற்கின்றான். துடியிடை கயற்கண் அம்மை ஓர் பாகச் சொக்கர்வாள் திருத்தலம் சார்ந்தார். மதுரைக்கு சென்ற நிகழ்வினை எப்படி கூறியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், துடியிடை கயற்கண் அம்மை ஓர் பாகச் சொக்கர்வாள் திருத்தலம், இருக்கக்கூடிய திருத்தலமாகிய மதுரை வந்து சேர்ந்து அகத்தியர் வந்ததனை அறிந்து பாண்டிய மன்னன் வரவேற்றார். இப்படி அங்கு வந்த பிறகு மீண்டுமாக அங்கிருக்கக்கூடிய அனைவரையும் கண்டு மகிழ்ந்து பலவாறாக அளவலாவி இருந்து மீண்டுமாக திருத்தணிகை செல்கின்றார். இப்படி அவர் அங்கு வந்து சேர்ந்தபோது, திருத்தணிகை வந்து சேர்ந்தபோது அவரை எவ்வாறு வரவேற்றனர், அவருக்கான வரவேற்பு எப்படி இருந்தது என்பதனை கூறுகிறார்கள். வரிசைகள் தாங்கி நடப்பவர் ஒரு சார், மங்கள ஆலம் எடுப்பவர் ஒரு சார், அறிபொறி வெள்ளம் வழங்குனர் ஒரு சார், ஆனந்த நர்த்தனம் ஆடுனர் ஒரு சார், முருகன் அரும்புகள் பாடுனர் ஒரு சார், முழவோடு சின்னம் முழங்குனர் ஒரு சார், இருகை குவித்து நடப்பவர் ஒரு சார், இன்னனவாக எழுந்தனர் அம்மா என்று அவரை இத்தகைய மகிழ்வோடு அங்கிருப்பவர்கள் வரவேற்றார்கள். வேள்மயில் என்ற கோஷம் ஒருபுறம், ஹரஹர முருகா என்று கூறி வருகின்ற கோஷம் ஒருபுறம், இப்படியெல்லாம் பல்வேறு கோஷங்களுக்கிடையே அங்கு வந்து சேர்ந்தவரான அகத்தியர் தணிகை பெருமானை வணங்கி அங்கிருந்து செல்வதற்கு மனமில்லாமல் ஓராண்டு காலம் அங்கேயே தங்கி இருக்கின்றார். அங்கிருந்து செல்வதற்கு அவருக்கு மனமில்லை. ஏனென்றால் அவர் சிவபெருமானிடம் கேட்டது 2. உன்னுடைய திருமணக் கோலத்தை எங்கு காண்பது என்று கேட்டார். திருமணக் கோலத்தை கண்டு மகிழ்ந்தாயிற்று. அடுத்ததாக ஒன்று கேட்டார் அல்லவா, நான் தமிழை யாரிடம் பெறுவது, தமிழின் சிறப்பினை அறிந்து கொள்ள வேண்டுமே. அது இன்னும் நிறைவேறவில்லை. திருத்தணிகையிலேயே ஓராண்டு காலம் தங்கியிருக்கின்றார். முருகனிடம் வரம் கேட்கின்றார். முருகனும் உன்னுடைய தபத்தினால் நான் மகிழ்ந்தேன், உனக்கான வரத்தினை தருகின்றேன் என்று கூறிய வேளையில் கேட்கின்றார், துலக்கமுறும் இயலிசை நாடகம் என்ற தமிழின் சிறப்பினை நான் அறிந்து கொள்ள இனிதருளி என்று வேண்டினர். அப்படி வேண்டிய போது முருகப்பெருமான் என்ன கூறுகிறார் என்று பார்த்தால், முத்தமிழும் 5 இலக்கணமும் கணிதமும் நீ எனக்கு கற்பித்திடல் வேண்டுமப்பா என்று வேண்டி நிற்க, முருகப்பெருமானோ இவற்றை மட்டுமல்ல, உனக்கு 2 நிலத்தின் உயிர்களுக்கெல்லாம் வினை தீர்க்கும் மூலிகையினை குறித்தும் பகர்வேன், அவற்றை குறித்ததான சிறப்புகளையும் இரகசியங்களையும் உனக்கு உரைப்பேன் என்று கூறியருளினார். உரைத்தார். அகத்தியர் பெற்றுக்கொண்டார். அகத்தியரது சிறப்பு நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆக முருகனடியார்களுள் 2வது அடியாராக செய்தொண்டர் புராணத்தில் போற்றப்பெற்று இருப்பவர் அகத்திய நாயனார். முதலாவதாக எப்படி செந்தில்வாள் அந்தணர் புராணம் கூறப்பட்டதோ அதற்கு அடுத்த நிலையில் அகத்தியருடைய புராணம் சூட்டப்பட்டது. இப்படி அகத்தியருடைய புராணம் சுட்டப்பட்டது என்று நிறைவு செய்கின்ற போது, முருகப்பெருமானிடமிருந்து தமிழ் மொழியின் சிறப்பினை பெற்றுக்கொண்டவராகிய அகத்தியர் அதனை யாருக்கு கூறினார் என்று பார்த்தால், அவருடைய 12 மாணவர்களுக்கு உணர்த்துகின்றார். 12 மாணவர்களுள் முதன்மை மாணவராக முதலாமவராக இருப்பவர்தான் தொல்காப்பியர். அத்தொல்காப்பியர் வகுத்தளித்த தொல்காப்பியம்தான் இன்றைய தமிழ் உலகில் இருக்கக்கூடிய தொன்மையான இலக்கண நூலாக விளங்குகிறது. அகத்தியருடைய 12 மாணவர்கள்
தொல்காப்பியர், அதங்கோட்டாசான், துராலிங்கன், செம்புட்சேய், வையாபிகள், வாய்ப்பியன், பணம்பாரணர், களாரம்பன், அவிநயன், காக்கைபாடினி, நற்றத்தன், வாமணன் என்ற 12 அகத்தியரின் மாணவர்கள். தான் அறிந்த மொழியின் சிறப்பினை 12 மாணவர்களுக்கும் உணர்த்தினார் அகத்தியர் என்ற சிறப்போடு அகத்திய நாயனாரின் புராணம் நிறைவு பெறுகிறது. சிவபெருமானுடைய திருமண கோலத்தை காண வேண்டும் என்பது துவங்கி முருகப்பெருமானால் தமிழ்மொழியின் சிறப்பறிந்து அதனை 12 மாணவர்களுக்கு உணர்த்தியதோடு அகத்திய நாயனாரின் புராணம் நிறைவு பெறுகிறது. இதற்கு அடுத்ததாக அடுத்த முருகன் அடியாராக சுற்றப்பெறுபவர்தான் பகீரத நாயனார் புராணம். இது எவ்வாறு செய்தொண்ட தொகையில் சுற்றப்பெறுகிறது என்றால், பகீரதற்கும் அடியேன். நமக்கு பொதுவாக பகீரதன் என்றவுடன் நினைவிற்கு வருவது பகீரத பிரயத்தனம் என்ற ஒரு சொல்லை குறிப்பிடுவோம். எந்த ஒரு செயலாவது நடைபெறுவதற்கு தாமதமானால், சற்று கால நேரம் நீட்டித்து கொண்டே இருக்குமானால், அல்லது நாம் மீண்டும் மீண்டுமாக அதற்கான பிரயாசை செய்த பிறகு அது நடைபெறுமானால், அதனை அச்செயலினை நாம் பகீரத பிரயத்தனம் என்று குறிப்பிடுவோம். அப்படி ஒரு பகீரதன் தவம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒன்று. அந்த பகீரதரை பற்றி தான் இங்கு 3வது முருகன் அடியாராக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பகீரதனின் தவம் எத்தகைய சிறப்புடையது என்பதனை பற்றி அறிவதற்கு முன்னதாக, பகீரதன் என்பவன் ஒரு மன்னன். இந்த பகீரத மன்னன் சூரிய குலத்தில் தோற்றம் பெற்றவன். சூரிய குலத்தில் தோற்றம் பெற்றவரான பகீரத மன்னன் அண்டை நாட்டைச் சேர்ந்த கோரன் என்ற மன்னனால், கோரன் என்ற அண்டை நாட்டு அரசனுடன் போரிட்டு தோல்வி அடைகின்றான். தோல்வி அடைந்த பகீரதனுக்கு முருகனின் சிறப்பினை எடுத்துரைக்கிறார்கள். அதாவது கோடை நகர் இன்றைய வழக்குப்படி வல்லக்கோட்டை என்று வழங்கப்படுகிறது. அதாவது கோவிலினுடைய இருப்பிடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர், அதாவது திருப்பெரும்புதூரிலிருந்து செங்கல்பட்டு செல்கின்ற வழியில் இருக்கக்கூடியதாகிய வல்லக்கோட்டை. இந்த வல்லக்கோட்டை முருகனை பகீரதன் வணங்கி மீண்டுமாக ஆட்சி பெற்றான், சிறப்புற்றான் என்று வரலாறு அமைகிறது. சூரிய குல மன்னனாக இருந்த பகீரதன் மன்னனுடன் போரிட்டு, அண்டை நாட்டு மன்னனுடன் போரிட்டு தோல்வியை தழுவுகின்றான். அந்த மன்னனது பெயர் கோரன். கோரன் என்ற மன்னனுடன் போரிட்டு தோல்வியை தழுவி நிற்கின்றான். தோல்வியை பொறுத்து கொள்ள இயலாத சூழல். அவனுடைய வருத்தத்தை போக்குவதற்காக அவன் யாரிடம் கேட்கின்றான் என்று பார்க்கின்ற போதுதான் சுக்கிரரிடம், தன்னுடைய மனைவி மக்களுடன் சென்று சுக்கிரரை பணிந்து வணங்கி தன் துயர் தீர வழி கூறுங்கள் என்று வேண்டி நிற்க, அவர் வல்லக்கோட்டை முருகனின் சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைக்கின்றார். அப்படி வல்லக்கோட்டை முருகனின் சிறப்புகளை எல்லாம் அறிந்தவனாகிய பகீரத மன்னன் அங்கு சென்று அங்கிருக்கக்கூடிய முருகனை வணங்கி, அங்கிருக்கக்கூடிய முருகனுக்கான மற்றும் ஒரு சிறப்பாக என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த சிலைதான், இக்கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைதான் மிக உயரமான ஒரு சிலையாக, இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய மிக உயரமான சிலையாக, 7 அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உயரமான சிலையாக போற்றப்படுவதாக அறிகின்றோம்.
ஏனென்றால் நாம் அறுதியிட்டு கூற முடியாத நிலை. பல சூழல்களில் இந்நூலிற்கு பிறகு மீண்டுமாக எங்காவது கோவில்கள் தோன்றி இருக்கலாம். ஆகையால் அங்கே இருக்கக்கூடியது 7 அடி உயரத்தினாலான ஒரு சிலை. இக்கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு முருகன் அருள் பெற்று முருகன் அடியாராக போற்றப்படக்கூடிய பகீரத மன்னன். மேலும் இந்த பகீரத மன்னனை பற்றியதான ஒரு செய்தி என்று பார்த்தால், பகீரத தவம் என்று சொல்கின்றோம். ஏன் பகீரத தவம் என்று சொல்கின்றோம்? எதற்காக அவன், அதாவது பகீரத மன்னன் என்பவன் வரம் வேண்டி நிற்கின்றான், எதற்காக தவம் இருக்கின்றான் என்று பார்த்தால், தன்னுடைய முன்னோர்களை எல்லாம் மகிழ்விக்கும் பொருட்டாக மேலுலகத்தில் இருக்கக்கூடியதாகிய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த சிறப்பு இந்த பகீரத மன்னனுக்கு உண்டு. ஏனென்றால் நாமெல்லாம் தற்கால வழக்கில் உள்ளபடி அல்லது எப்பொழுதும் வழக்கில் உள்ளது என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அமாவாசை திதி என்பது முன்னோர்களுக்கான வழிபாடு நிகழ்த்தக்கூடிய ஒரு நாள் என்று வரையறை வைத்திருக்கின்றோம். அந்த நாளில் நம்முடைய முன்னோரை வழிபடுதல் சிறப்பு. ஏனென்றால் முன்னோர் வழிபாடு என்பது சிறப்பான ஒன்றாக, நமக்கு தேவையான ஒன்றாக, இறையருள் எப்படியோ அதனை போன்று நமக்கு முன்னால் வழி வந்த சமூகத்தாரும் நம்மை வாழ்த்த வேண்டும், அவர்களது அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற போக்கில், அந்த நோக்கில் தன்னுடைய முன்னோர்களும் சிறப்பு பெற வேண்டும், அவர்களுக்கு நற்பேறு கிட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தவமிருந்து கங்கையினை பூமிக்கு கொண்டு வந்ததனால், கடுமையான தவம், அந்த கடுமையான தவத்தின் பயனாக கங்கையானது பூமிக்கு கொண்டு வரப்படுகிறது, பூமிக்கு வந்து சேர்கிறது. அப்படி பகீரதன் தவத்தால் கங்கை பூமிக்கு வந்து சேர்ந்ததனால் கங்கையின் ஒரு பகுதி பாகீரதி என்று வழங்கப்படுகிறது. இது ஒரு சிறப்பான தகவலாக அமைகின்றது. கங்கையின் ஒரு பகுதி பாகீரதி, ஏனென்றால் பகீரதன் தவம் செய்து அது பூமிக்கு வந்ததனால் அப்பெயர் போற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் கங்கையின் ஒரு பகுதி பாகீரதி என்று வழங்கப்படுகின்றது என்று நமக்கு பகீரதனுடைய, அதாவது பகீரத மன்னனுடைய வரலாறு முருகனடியார்கள் வரலாற்றில் 3ஆவதாக அமைந்து சிறப்பினை பெறுகிறது. இப்படி ஒவ்வொரு முருகன் அடியார்களாக குறிப்பிட்டு வருகின்ற போது இந்த செய்தொண்டர் புராணம் குறிப்பிடுகின்ற அடியாராக அடுத்து வர இருப்பவர் முசுகுந்த நாயனார். இந்த முசுகுந்த நாயனார் புராணம் என்பது செய்தொண்ட தொகையில் கந்தவேட்கு இனிய முசுகுந்தனார்க்கு அடியேன் என்று சுட்டப்படுகிறது. கந்தவேட்கு இனிய முசுகுந்தனார்க்கு அடியேன் என்று சுட்டப்படுகிறது. முசுகுந்த நாயனார் வரலாறு அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதாவது கைலை மலையில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இருவருமாக அமர்ந்து இருக்கின்ற ஒரு சூழலில் அவர்களுக்கு ஒரு இடையூறு செய்யும் பொருட்டாக, இடையூறு செய்கின்றோம் என்று தெரியாமல் இடையூறு செய்கின்ற பொருட்டாக மேலே இருக்கின்ற மரத்திலிருந்து ஒவ்வொரு இலைகளாக பறித்து கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மீது இலை விழுகிறதே தவிர அந்த இலையினை போடுபவர் யார் என்று தெரியவில்லை. இதனால் சற்று கோபமடைந்த பார்வதி தேவி இலை எங்கிருந்து போடப்படுகிறது என்று மேல் நோக்கி பார்க்கின்றார். அங்கே ஒரு குரங்கு அமர்ந்திருக்கின்றது. அங்கே ஒரு குரங்கு அமர்ந்திருக்கின்றது.
பார்த்த பார்வையில் அது அஞ்சி நடுங்குகிறது. ஏதோ தெரியாமல் செய்து விட்டோம் போல் இருக்கிறது, நாம் செய்தது தவறோ என்று அஞ்சிய வண்ணமாக பார்க்கின்றது. அவ்வேளையில் அக்குரங்கு இறைவனிடம் வேண்டியதாக ஒரு வரியினை சுட்டுகிறார். ஐயா, என் பிழை பொறுத்தருள்வீரே, பிழை பொறுத்தருள்வீர் ஐயனே என்று வேண்டி நிற்கிறது. சிவபெருமான் வில்வத்தை விரும்பக்கூடியவர். இந்த வில்வ இலையைத்தான் அக்குரங்கானது மேலிருந்து தன்னுடைய பிறவி பயன் தீர இருக்கின்ற காரணத்தினால், ஏனென்றால் நம்முடைய இறை வழிபாடு என்பது நமக்கான ஒரு கர்ம நிவர்த்தியாக, கர்ம வினைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக, அவரவரது கர்மாக்கள் எப்படி இருக்கும், நாம் எத்தகைய பாவம் செய்திருக்கின்றோம் என்பது எவருக்கும் தெரியாது. அந்நிலையில் நாம் கோவிலுக்கு செல்வதோ அல்லது இறைவனை வழிபடுவதோ அல்லது விரதம் இருப்பதோ தவம் இருப்பதோ நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் குறைக்கும். அந்நிலையில் அக்குரங்கிற்கும் ஒரு சாப விமோச்சனம் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட சாப விமோச்சனம் பாருங்கள். ஏதோ ஒரு பொழுது மேலே இருந்த மரத்திலிருந்து இலைகளையெல்லாம் பறித்து போட்டது. அது அமர்ந்திருந்த நாள் சிவராத்திரி. பறித்து போட்ட இலை வில்வ இலை. சிவபெருமானை பற்றி கேட்க வேண்டுமா? மகிழ்ந்து போகின்றார். தன்னுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அக்குரங்கிற்கு பாவ விமோச்சனம் தருகின்றார். அதற்கு அமைக்கப்பட்டுள்ள பாடல் அதனினும் அருமை. நரிய கூவிளம் நீ நமக்கிட்டதால், நரிய கூவிளம் நீ நமக்கிட்டதால், ஞாலம் முற்றிலும் நீ நல் நெறி செலுத்தும் ஓர் அரசன். நரிய கூவிலம் நீ நமக்கிட்டதால், ஞாலம் முற்றிலும் நீ நல் நெறி செலுத்தும் ஓர் வேந்தர் ஆக என நிருமலன் அருள் கூர்ந்து எம்முடைய உள்ளம் மகிழும் வண்ணம் நீ அர்ச்சனை செய்த கால் பூவுலகில் பேரரசனாக ஆவாய்ப்போ என்று கூறுகிறார். இவ்வாறாக செய்தொண்டர் புராணத்தின் பாடல் நமக்கு முந்தைய வரலாற்றை காட்டுகிறது. இப்படி வாழ்வில் உயர்வு பெற்ற அக்குரங்கானது, முன்பு குரங்கு, இப்பொழுது அது ஒரு அரசன். முன்பு குரங்காக இருந்தது, இப்பொழுது சிவபெருமானின் அருளால் அரசனாகியது. அப்படி அரசனாகிய குரங்கு, ஏனென்றால் நாம் பார்ப்பது முசுகுந்த நாயனார் புராணம். முசு என்ற சொல்லிற்கு பொருள் குரங்கு. அவருடைய வரலாற்றைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனிடம் வேண்டி நிற்கிறது. என்ன வேண்டுகிறது என்று பார்த்தால், நான் அரசனாக இருந்துவிட்டு போகிறேன், ஆனாலும் என்னுடைய நிலையிலிருந்து நான் மாறிவிடக்கூடாது. எனக்கான நினைவு, ஏனென்றால் நான் முற்பிறவியில் இவ்வாறு இருந்தேன் என்பதனை நான் ஒருபோதும் மறந்துவிடலாகாது. ஆகையால் எனக்கு இந்த குரங்கு முகமே இருக்கட்டும் என்று வேண்டுகிறது. எப்படிப்பட்டதான ஒரு எண்ணம், உணர்வு! தங்களது ஆணைப்படி நான் அரசனாக இருந்துவிட்டு போகிறேன், ஆனால் என்னுடைய முகம் மட்டும் மாற வேண்டாம் என்று வேண்டி நிற்கிறது. எப்படிப்பட்ட எண்ணம்! என் முகம் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணுபவர்கள் மத்தியில் இப்படியாகிய ஒரு எண்ணம் என்பது மேம்பட்ட சிந்தனையை காட்டுகிறது. அத்தகைய அன்பில்தான் மயங்குகின்றார் இறைவர். இங்கு அடுத்ததாக சிவபெருமான் கூறியதனால் அரசனாகிவிட்ட குரங்கு யாருடைய பரம்பரையில் வந்திருக்கிறது என்று பார்த்தால்
அரிச்சந்திரனுடைய வம்சத்தில் தோன்றியிருக்கிறது. அடுத்த பிறவியில் அரிச்சந்திரனுடைய வம்சத்தில் பேரரசனாக இருக்கிறது. அப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் முருகனது திருக்கல்யாணம் நடைபெறுவதனை அறிந்து, திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடைபெறுகின்ற திருக்கல்யாணத்தினை அறிந்து அங்கு சென்று திருக்கல்யாணத்தினை கண்டு மகிழ்ந்த பிறகு மீண்டுமாக அங்கேயே சில காலங்கள் தங்கியிருந்து முருகனின் அருள் திறம் உணர்ந்து, அங்கு முருகன் என்று கூட குறிப்பிடப்படாமல் சிவகுமாரனின் அருள் திறம் உணர்ந்து என்று சுட்டப்பட்டிருப்பது சிறப்பு. சிவகுமாரனின் அருள் திறம் உணர்ந்து முருகனது பல்வேறு சிறப்புகளை எல்லாம் பலருக்கும் எடுத்துரைத்து முருக விரதங்களை எல்லாம் இவரும் பின்பற்றி அங்கிருக்கக்கூடிய முருக தலங்களை எல்லாம் சென்று கண்டு வணங்கி சிறப்பு பெறுகிறார் என்பது முசுகுந்த நாயனாருடைய புராணமாக இருக்கின்றது. ஆக நமக்கு தெரியாமல் நாம் செய்கின்ற ஒரு செயலானது எத்தகைய சிறப்பினை நமக்கு கொடுக்கின்றது என்பதற்கான மிக பெரும் சான்று முசுகுந்த நாயனார் புராணம். ஏனென்றால் நம்மில் பலருக்கு கோவிலுக்கு செல்லும் போது கூட நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், அதுவும் இந்த காலத்தில் கேட்கவே தேவையில்லை. கோவிலுக்கு செல்வது இறைவனை வணங்குவதற்காகவா அல்லது தாங்கள் சென்றிருக்கின்றோம் என்பதை பலருக்கும் புகைப்படம் எடுத்து அனுப்புவதற்காகவா என்பது தெரியாத அளவிற்கு பல பேர் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்காமலேயே புகைப்படம் எடுத்து திரும்பி வருவதனை எல்லாம் காண வேண்டிய நிலை இருக்கிறது. அத்தகைய நிலையில் தான் போட்டது வில்வம் என்று அறியாமல் போட்டதாகிய குரங்கு, செய்தது ஏதோ ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது சிவன்ராத்திரியாக அமைந்து வில்வ இலையாக இருக்க வேண்டும் என்பது குரங்கிற்கான பாவ நிவர்த்தி. அதனுடைய கர்மா குறைக்கப்படுகிறது. முன் ஜென்மத்தில் செய்ததான பிறவி பலன் என்று கொள்ளலாம். அப்படி அக்குரங்கினுடைய செயலால் மகிழ்ந்தவராகிய இறைவன், நீ எனக்கு இச்செயலை செய்ததால் பூலோகத்திற்கு அரசனாக போ என்று கூறிய நிலையிலும் சற்று கூட யோசிக்காமல் நான் அரசனாக இருக்கின்றேன், ஆனால் என்னுடைய முகம் மாற்றம் பெற வேண்டாம் என்று வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் எத்தகைய பெரும் சிந்தனை இருந்திருக்க வேண்டும். அத்தகைய சிந்தனை, அத்தகைய உயர்வு என்பதுதான் அடியார்களின் வாழ்க்கை நமக்கு காட்டுகின்ற சிறப்பு. இந்நிலையில் முசுகுந்த நாயனாரின் புராணம் என்பது நமக்கு போற்றப்பட வேண்டிய ஒன்றாக, இந்நிலையில் இக்காலகட்டத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக அமைகிறது. அடுத்து வருகின்ற முருகனடியார் யாரென்று பார்த்தால் நாகனார் நாயனார் புராணம். நாகனார் என்று கூறினால் பலர் அறிந்திருப்போமோ இல்லையோ, பொத்தப்பி நாடு என்று கூறினால் அறிந்திடுவோம். நாகனார் நாயனார் புராணம். இந்த நாகனார் நாயனார் புராணம் செய்தொண்ட தொகையில் எவ்வாறு சுட்டப்பெறுகிறது என்றால், கருத்துடுப்பூர் நாகனார் அடியார்க்கும் அடியேன், கருத்துடுப்பூர் நாகனார் அடியார்க்கும் அடியேன் என்று செய்தொண்ட தொகையில் நாகனார் நாயனார் புராணம் சுட்டப்படுகிறது. பொத்தப்பி நாடு. இந்த பொத்தப்பி நாட்டிற்கு இணையாக வேறு ஒரு சொர்க்கலோகத்தை குறிப்பிட முடியாது என்று சொல்லப்படக்கூடியதான ஊர் நாடு. இந்த ஊரில், அதாவது இந்த பொத்தப்பி நாட்டில் உடுப்பூர் என்ற இடத்தில் வாழ்பவர்கள்தான் நாயனார். இந்த நாகனார் நாயனாருடைய வேண்டுதல் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், அவருக்கு திருமணம் நிகழ்ந்தேறி பல ஆண்டுகள் ஆன பிறகும் மக்கட்பேறு இல்லாத ஒரு வருத்தம். மக்கட்பேறு இல்லாத ஒரு வருத்தம் இருந்து வந்த சூழலிலும்
கணவனும் மனைவியும் மிகச்சிறந்த முருகனடியார்கள். அவர்களது செயலினை செய்தொண்டர் புராணம் இப்படி சுட்டுகிறது. வேள்மயில் துணையன் ஓதி வீதியில் வருவோர்க்கு எல்லாம் பால் பழம் ஏனால் மாத்தேன் பழமும் கூட்டி கொடுக்கக்கூடிய அன்பர்கள் இந்த நாகனாரும் அவரது மனைவியாரும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த முருகனடியார்களாக அவர்கள் இருந்து வருகின்ற வேளையில் அவர்களுக்கு இருந்த மிக பெரும் குறை, தங்களுக்கு ஒரு குழந்தை பேறு வாய்க்கவில்லையே. குழந்தை பேறு வாய்க்கவில்லையே என்ற எண்ணம் இருந்ததே தவிர இறைவனை இப்படியெல்லாம் வணங்கியும் குழந்தை பேறு இல்லையே என்று எண்ணவில்லை. முருகனடியார்களாக இருக்கின்றார்கள். தென்படுகின்ற முருகனடியார்களுக்கு எல்லாம் தொண்டு செய்கிறார்கள். செய்களால் வேறு தெய்வம் சிறிதேனும் கருதி போற்றா நாயனார் நாகனார் தம் நாயகியார் பலருக்கும் தாயனார் தத்தை என்பார். இந்த பாடல் எதற்காக சுட்டப்பெறுகிறது அப்படின்னு சொன்னால், குழந்தைகள் இருந்திருந்தால் கூட ஒரு குழந்தைக்கு நாகனாரும் தத்தை என்பவர், நாகனாருடைய மனைவியாக சுட்டப்பெறுபவர் தத்தை. குழந்தை இருந்திருந்தால் கூட அவர்களை அன்னை தந்தை என்று அழைத்திருக்கும். அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் அவர்களை அன்னை தந்தையாக கருதுகிறது. இத்தகைய ஒரு சிறந்த நாடு. முருகனடியார்களாக விளங்குகிறார்கள். முருகனடியார்களுக்கு தங்களால் என்றதையெல்லாம் செய்கிறார்கள். வேலும் மயிலும் துணை என்று கூறிக்கொண்டு யார் வந்தாலும் தங்கள் கண்களில் பட்டுவிட்டால் தென்படுகின்ற அனைவருக்கும் பாலும் பழமும் தேனும் தினைமாவும் கொடுத்து அவர்களது பசியாற்றக்கூடிய உள்ளம் உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இவர்கள் இச்சூழலில் வாழ்ந்து வருகின்ற வேளையில் முருகனையே தங்களது குலதெய்வமாக, தங்களுக்குரிய தெய்வமாக, ஒரு துணையாக நாம் கூறுவோம் அல்லவா, தோன்றா துணை என்று இறைவனை குறிப்பிடுவோம். அதுபோல தோன்றா துணையாக எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் முருகச் சிந்தனையிலேயே இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து என்ன நிகழ்கிறது, எப்படி அவர்களினுடைய சிறப்பு உலகிற்கு உணர்த்தப்படுகிறது என்று பார்ப்பதுதான் இங்கு அடுத்து வருகின்ற நிகழ்வாக அமைகிறது. அவர்களது ஆசை என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், நாம் முருகனை பலவாறு வணங்குகிறோம், போற்றுகிறோம், முருகனடியார்களுக்கெல்லாம் நம்மால் இயன்றதை செய்கின்றோம். நாம் முருகனுக்கான ஒரு கோவிலை அமைத்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். முருகனுக்கான கோவிலை நாம் அமைத்து விட வேண்டும். அப்படி முருகனுக்கான கோவிலை அமைத்து விட்டால் அது நமக்கு கிடைத்த மிக பெரும் பேறு என்று கருதுகிறார்கள். குக விநாயகனை தங்கள் குலதெய்வமாக கொண்டு மிக விழா நடத்தி போற்றி விசாகனார் கருணை நோக்கால் அகவின் வாழ்வுற்று வாழும் தம்பதி இவர்களுக்கோர் மகவிழா குறை என்று செய்தொண்டர் புராணம் இவர்களுக்கு மக்கட்பேறு இல்லாத நிலையினை சுட்டுகிறது. மக்கட்பேறு இல்லை என்ற ஒரு குறைதானை தவிர அது எப்பொழுதும் உள்ளத்தில் இருந்தாலும் அதனை எல்லாம் உள்வைத்து கொண்டு முருகனடியார்களுக்கு தொண்டு செய்வது இவர்களுடைய சிறப்பாக இருக்கிறது. அப்படி தொண்டு செய்து வருகின்ற வேளையிலும் அவர்களது எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று பார்த்தால், இப்படியெல்லாம் தொண்டு செய்கின்றோமே, நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று எண்ணவில்லை. குழந்தை இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணி வருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற வேளையில்தான் முருகன் அருளால் அவர்களுக்கான ஒரு குழந்தை பேறு வாய்க்கப் பெறுகிறது. எப்பொழுது என்று பார்த்தால், கோவிலை கட்டி வருகிறார்கள். முருகன் அடியார்களுக்கு தொண்டு செய்கின்றோம், ஆனால் நமக்கு ஒரு மன நிறைவினை தரக்கூடிய ஒன்றாக நம்முடைய குலதெய்வமாக இருக்கின்ற முருகனுக்கான கோவிலை நாம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு முருகனுக்கான கோவிலை அமைக்கிறார்கள். தாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே கோவிலை அமைத்ததனால் முருகனது வாகனமாக இருக்கக்கூடிய மயில், அடுத்து சேவல்,
கிளி, புறா போன்ற பறவைகள் அனைத்தும் அக்கோவிலை சுற்றி எந்நேரமும் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் முதலிலேயே குறிப்பிட்டேன், பொத்தப்பி நாடு என்பது குபேரபுரிக்கு நிகராக சொல்லப்படும் ஒரு சிறப்பான வளம் நிறைந்த பகுதி. அந்த இடத்தில் இவர்களால் அமைக்கப்பட்டிருக்கின்ற கோவில். அந்த கோவிலுக்கு திருநாள் நிகழ்த்த வேண்டும், கோவில் அமைத்தாயிற்று, திருநாள் நிகழ்த்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணி இருக்கின்ற போதுதான் முருகன் அருளால் தோன்றா துணையாக இறைவனே வெளிப்பட்டு கூறியது போல அசரீரி வாக்காக குழந்தை பேறு கிட்டும் என்று ஒலிக்க, அதனை போன்றே அவர்களுக்கும் குழந்தை பேறு வாய்த்தது. அக்குழந்தையின் பெயர்தான் தின்னப்பன். பின்னாளில் கண்ணப்பா என்று இறைவனால் போற்றப்பெற்ற மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு சிவனடியாராக விளங்கி சிவபெருமானுக்கே கண்ணை அளித்த கண்ணப்ப நாயனாரின் பெற்றோர்கள்தாம் நாம் இதுகாரும் பார்த்து கொண்டிருந்த நாகனாரும் தத்தை என்பவர்களும் என்பது எவ்வளவு சிறப்பிற்குரியது எண்ணி பார்த்தல் வேண்டும். தாய் தந்தையர் முருகனடியார்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மக்கட்பேர் இல்லை. மக்கட்பேர் இல்லையே என்ற குறை மனதிற்குள் இருந்தாலும் முருகனடியார்களுக்கு மிகச்சிறந்தவற்றை செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இறைவன் மனமகிழ்ந்து தோன்றா துணையாக விளங்கி அவர்களுக்கான மக்கட்பேற்றினை அளிக்க அக்குழந்தையானது தின்னப்பனாக பிறந்து கண்ணப்பனாக உயர்ந்தது. இச்சூழல் நமக்கு எதனை உணர்த்துகிறது என்று சற்று ஆராய்ந்து பார்த்தால், பலனை எதிர்பார்க்காதே, கடமையை செய். இறைவன் நமக்கு எதை கொடுப்பான் என்று எண்ணி நாம் இறை தொண்டு செய்வதனால் எந்த பலனும் கிடையாது. உள்ளத்தில் இறைவனை நிறுத்தி இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பணம் அடைந்து விடுதல் வேண்டும். நம்மை முழுமையாக சமர்ப்பித்து இறைவனுக்கு தொண்டு செய்கின்றோம் என்ற எண்ணத்தை மட்டும் முழுமையாக கொண்டு நாம் இறைவனுக்கு தொண்டு செய்து வருகின்ற வேளையில் நம்முடைய மனத்தையும் தொண்டினையும் இறைவன் நிச்சயமாக உணர்ந்து நமக்கான சிறப்பினை என்றுமே தருவான், நம்மை உயர்த்துவான், நமக்கான பேற்றினை கொடுத்து மகிழ்வான் என்று அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு நமக்கு முருகனடியார்கள் வரலாறு என்பது அவர்களது வாழ்க்கை சிறப்பினை எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை நிலை இருந்த போதிலும் முருகனடியார்களை அவர்கள் போற்றினார்கள் என்பதனை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்நிலையில் நாம் முதலாவதாக பார்த்தது செந்தில்மால் அந்தணர்கள் புராணமாக அமைந்திருந்தாலும் அடுத்து வருகின்ற நிலைகளிலெல்லாம் அகத்திய நாயனார் குறித்தும், அடுத்து வந்த முசுகுந்த நாயனார் குறித்தும், அதற்கு அடுத்ததாக நாகனார் நாயனார் குறித்தும், அதற்கு முன்னதாக பகீரத நாயனார் என்று இப்படி பல்வேறு முருகனடியார்களை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பானது அமைந்திருக்கிறது என்றே எண்ணிக்கொள்ளலாம். ஆகையால் எப்படி சிவனடியார்கள் பலரும் போற்றப்படுகிறார்களோ அந்நிலையில் நாம் முருகனடியார்களையும் போற்றி பரவ வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இந்நிகழ்வானது என் சிந்தையுள் தோன்றியிருக்கிறது என்று எண்ணுகிறேன். ஆகையினால் முருகனடியார்கள் என்பவர்கள் நம்மால் அறியப்பட்டவர்கள். ஆனால் அம்முருகனடியார்கள் குறித்து ஒரு வரையறை செய்யப்பட்ட நூலாக இசைத்தொண்டர் புராணம் என்பது அமைந்திருக்கிறது என்பதுதான் சிறப்பாக இருக்கிறது. ஆகையால் இந்த நூலில் அடுத்ததாக பல்வேறு முருகனடியார்கள் சுட்டப்படுகிறார்கள் என்பதனையும் எடுத்து கூறி, மேலும் தொடர்ந்து அடுத்து வருகின்ற நிகழ்வுகளில் நாம் தொடர்ந்து வருகின்ற முருகனடியார்கள் பற்றி சிந்திப்போம். அவர்களது சிறப்பினையும் முருகபெருமான் அவர்களுக்கு அருள்பாலித்த திறத்தினையும் உணர்ந்து கொள்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.